Hello guys, am I audible? Guys, am I audible? Yes. Yes, Dinesh, we can hear you. Yes, Fine. Dinesh. Okay. Fine. So, and also quickly confirm, guys, is that my screen is also visible? Yeah, it's visible, Dinesh. Okay, fine. நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணோம் ப்ரீவியஸ் செஷன் ஞாபகம் இருக்கா? Linux, Windows, EC2 instance create பண்ணிருக்கீங்க. அதுல சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்கோம். Linux. கரெக்ட் கரெக்ட். இப்போ இந்த ப்ரீவியஸா நம்ம வந்து லினக்ஸ் சர்வர் எப்படி கிரியேட் பண்றது AWS சர்வர்ல, அதே மாதிரி விண்டோஸையும் கிரியேட் பண்ணோம். லினக்ஸ்ல வந்து ஜஸ்ட் ஜென்கின்ஸை மட்டும் எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். தினேஷ், நீங்க டாக்குமெண்ட்ல வந்துட்டு அந்த CentOS கொடுத்திருந்தீங்களா ஒரு லிங்க்? ஆமா, அது அந்த வேணுமா? இல்ல அது இருக்கு. அதை ட்ரை பண்ணா வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆமா, இல்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு வார்த்தை வரும். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே. ஆனா அது CentOS பெய்டா வந்து அந்த சர்வருக்கு வந்து காஸ்ட் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் எப்ப ரன் பண்றீங்களோ அப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, மற்ற டைம்ல ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ நீங்க அன்னைக்கு டெமோல காமிச்ச மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணோம்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க? இல்ல, மோஸ்ட்லி வந்து ரொம்ப மினிமல் காஸ்ட் தான். ஒரு ரொம்ப மினிமல் காஸ்ட். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் காஸ்ட் வராது. முடிஞ்ச வரைக்கும் 24 கிளாஸ் அவெல்லாம் யூஸ் பண்ணிடுங்க. 1 hour ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டைம்ல யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட்டோ இல்ல ஸ்டாப்போ பண்ணிடுங்க. ஓகே ஓகே. சரியா? CentOS போகாதீங்க, ரெட் ஹேட் போங்க. நார்மல் ஃப்ரீ டயருக்கே நீங்க போங்க. நான் வந்து பேமெண்ட் பண்ணிருக்கேன், அதனால நான் CentOS போறேன். நீங்க முடிஞ்ச வரைக்கும் CentOS போகாதீங்க. சரிங்க. தேங்க்ஸ். சரிங்க, ஓகே. சரி, aws.amazon.com. Let me sign into our console. Sure. Click on EC2 and I click on this launch instance and launch instance. And I will create one Linux server once again. I give some name also. Say this is my Linux machine. Okay. Enough, come below. And this is where we have to select the operating system and the AMI, right? Amazon machine image. Amazon Linux. Select பண்ணிக்கலாம். It is a free tier eligible. Yuvraj, you can also go for free tier. Don't go for CentOS as of now. Later வேணும்னா பண்ணிக்கலாம், இப்ப வேண்டாம். சரிங்க தினேஷ். Okay. Now we'll go for instance type and T2 micro and free tier eligible. This is your hardware part. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். And if you want key pair, you can go with a key pair. As of now, I will proceed without a key pair also. But if you want, you can create a new key pair also. So let me go with one key pair, maybe key pair 11 February that I can go with. And the network settings part where you have to allow your VPC. Actually, VPC என்னுடைய செஷன்ல ஒரு 2 days அப்புறமா பார்க்கலாம். Virtual private cloud. Firewall security group உங்களுக்கு நல்லாவே தெரியும். In default, whatever the access that you are doing on Linux machine, what will happen? Always your AWS will deny. In default, everything will be denied. அப்போ ஒரு லினக்ஸ் மிஷின் ஆக்சஸ் பண்ணணும்னா எனக்கு என்ன புரோட்டோகால் தேவைப்படுது? SSH புரோட்டோகால். அந்த SSH புரோட்டோகாலையும் டினை பண்ணும் AWS. அதுக்கு மேல இருக்கிற ஃபயர்வால் செக்யூரிட்டி குரூப். அப்ப அதை அலோவ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்? அலோவ் SSH டிராபிக் ஃப்ரம் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிடுறேன். அடுத்த முக்கியமான விஷயம் ஸ்டோரேஜ் பார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டோரேஜ். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம்? AWS EC2 உடைய ஸ்டோரேஜை பத்தி பார்க்கலாம். EC2 எப்படி ஸ்டோரேஜ் பயன்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். EC2 ஸ்டோரேஜ், இதுதான் என்னுடைய பிரைமரி டாபிக். ரைட், EC2 ஸ்டோரேஜ். லிசன், AWSல EC2 கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டோரேஜ் இங்க கொடுக்க வேண்டியதா இருக்கு இல்ல?
ஒரு 16 ஜிபியோ இல்ல 30 ஜிபியோ, அதிகபட்ச ஃப்ரீ டயரா இருந்தா 30 ஜிபி நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டோரேஜை சூஸ் பண்ணணும். சப்போஸ் நான் 8 ஜிபி போறேன், எப்போ EC2 கிரியேட் பண்ணும்போது, EC2 கிரியேட் பண்ணும்போதே கொடுக்க போற ஸ்டோரேஜுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரேஜுக்கு பேர் என்னது? இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. EC2 கிரியேட் பண்ணும்போது முதல்ல எடுத்தோடனே நம்ம ஒரு ஸ்டோரேஜை டிஃபைன் பண்ணணும். அது இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ். இதுதான் வந்து டிஃபால்ட் ஸ்டோரேஜ். இட் இஸ் யுவர் டிஃபால்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் யுவர் EC2. இப்போ நீங்க என்ன செலக்ட் பண்றீங்க? 8 ஜிபி. இங்க நீங்க டிஃபரெண்ட் விஷயம் இருக்கு. இதை நான் இப்போ பேசல. டைரக்டா நான் என்ன பண்றேன், 8 ஜிபி நான் செலக்ட் பண்றேன்னு வச்சுப்போம். அண்ட் தென் யூ கேன் கிளிக் ஆன் லான்ச் இன்ஸ்டன்ஸ், ரைட்? அப்போ நம்ம EC2 கிரியேட் பண்ணும்போது நம்ம கொடுக்குற ஸ்டோரேஜுக்கு பேர் என்னது? இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ். இட் வில் டேக் சம் டைம். லெட் மீ வெயிட். Once it is up and running, you can see running state here. Initially pending state la irukku. Instant state வந்து pending. Running னு ஒரு few second la மாறிடும். சரிங்களா? ஒரே நிமிஷம். Yes, it is under running. இப்போ என்ன கேள்வினா, நம்மளால EC2 கிரியேட் பண்ணும்போது ஸ்டோரேஜ் ஆட் பண்ண முடியுது. அந்த ஸ்டோரேஜுக்கு பேர் நான் என்னன்னு சொன்னேன்? இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ என்ன கேள்வினா, EC2 ரன் ஆயிட்டு இருக்கு. ரன் ஆகும்போது ஸ்டோரேஜ் ஆட் பண்ண முடியுமா? EC2 ரன் ஆகும்போது என்னால ஸ்டோரேஜ் ஆட் பண்ண முடியுமா? முடியும். EC2 ரன் ஆகும்போது we can able to add the storage. எப்படி? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாருங்க, you can able to something called EBS. என்ன பேரு? EBS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். இந்த இடத்துல வால்யூம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. Here you can go ahead and you can create the volume also. இங்க நம்மளால என்ன பண்ண முடியும்? உங்களால வால்யூமை கிரியேட் பண்ண முடியும். அடிஷனலா சப்போஸ் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இதோ ஒரு டேட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டேட்டா ஒரு ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, 8 GB ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. பட் என்ன திடீர்னு உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் அதிகமா வருது, எனக்கு லாட் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். இந்த கேஸ்ல என்ன பண்ணணும்? வால்யூம் அட்டாச் பண்ணணும்ல, ரன் பண்ணும்போது ஆட் பண்ணலாம். எப்படி? இந்த இடத்துல கிரியேட் வால்யூம் கொடுத்து நம்ம சில இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? We can able to attach the volume to your EC2 instance. இப்போ அந்த வால்யூம்க்கு பேரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா EBS. EBS என்னது? EBS என்னது? எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். இப்போ என்னங்க இந்த வித்தியாசம்? இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜுக்கும் EBSக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி போனோம், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிடலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி EC2 ஸ்டோரேஜ் ரெண்டா பிரிச்சிருந்தாங்க. ஒன்னு பேர் இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ், இன்னொன்னு EBS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ்னா என்னது? while creating an EC2, sorry, while creating an instance to EC2 கிரியேட் பண்ணும்போது கிரியேட் பண்ற ஸ்டோரேஜுக்கு பேர் என்னது? இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ். அதுவே இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, அப்ப கிரியேட் பண்ற ஸ்டோரேஜ்க்கு பேர் என்னது? எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். ஆஃப்டர் EC2 கிரியேஷன். எப்ப இது? 3 வருஷத்துக்கு முன்னாடி. 3 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்ப AWSல நீங்க டிஃபால்ட்டா கிரியேட் பண்ற ஸ்டோரேஜ் என்ன ஸ்டோரேஜ் தான்? எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் தான். இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ்னு ஒண்ணு கிடையாது. எதர் நீங்க EC2 கிரியேட் பண்ணும் போதோ இல்ல EC2 ரன் ஆகும் போதோ எதை கிரியேட் பண்ணாலும் அந்த ஸ்டோரேஜுக்கு பேர் என்னது? எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். நீங்க ஒன்னா விடனே கேட்கலாம், எதுக்காக இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் இல்லாம போயிடுச்சு? காரணம் என்னன்னா, இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் இஸ் த எபிமிரல் ஸ்டோரேஜ். இட் இஸ் அன் எபிமிரல் ஸ்டோரேஜ். ஆனா EBSன்றது பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனாலதான் இன்னைக்கு EC2 ஸ்டோரேஜ்ல உங்களுடைய இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் இல்லாம போயிடுச்சு. எபிமிரல் ஸ்டோரேஜ் அண்ட் பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ். உடனே நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு டவுட் வரும், எபிமிரல்னா என்ன? எபிமிரல்னா என்ன? எபிமிரல் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எபிமிரல் ஸ்டோரேஜ்னா என்ன அர்த்தம்னா, சப்போஸ் எங்கிட்ட ஒரு மிஷின் இருக்கு, எங்கிட்ட ஒரு விர்ச்சுவல் மிஷினோ இல்ல பிசிக்கல் மிஷினோ இருக்கு. இந்த விர்ச்சுவல் மிஷினோட நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வால்யூம் அட்டாச் பண்றீங்கன்னு வச்சுப்போம். You are attached with a storage. Suppose I have my machine. I have a machine. It is connected with an internal hard drive. It is connected with internal hard drive. Consider like it is connected with internal hard drive.
Now consider like your machine is attached with the internal hard drive. It's the storage part, right? Whatever the operation that you are doing, it will be saved here. Consider like your machine, something is happened. This your machine maybe it is down. When I say down, maybe it is crashed, or maybe it is failed, or it is broken. Whatever it might be, that is the failure in your machine. இப்போ நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த data, will you lose or not? Your machine is down. Now will you lose the data or not? Definitely will lose the data. Reason because your machine is tightly connected with your internal hard drive. Thereby, if there is a problem with the machine, your data also you will lose. Suppose உங்ககிட்ட லேப்டாப் இருக்கு, நம்மகிட்ட லேப்டாப் இருக்கு, அதுலயும் ஸ்டோரேஜ் இருக்கு, உங்க லேப்டாப் கம்ப்ளீட்டா broke ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம், கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க. will you able to get the data? கண்டிப்பா எடுக்க முடியாது. காரணம் உங்க ஹார்ட் டிஸ்கே போயிடுச்சு, your internal hard drive காலி. அப்போ that is the data loss, right? இததான் என்ன சொல்றேன் டெக்னிக்கலா we can call it as ephemeral storage அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? ephemeral storage. சப்போஸ் நான் என்ன பண்றேன், உங்க லேப்டாப்ல RAM எடுத்துக்கோங்களேன். RAMன்றது என்ன மெமரி தெரியுமா? RAMன்றது வாலடைல் மெமரி. ஏன் இதை வாலடைல்னு சொல்றோம் தெரியுமா? சப்போஸ் பவர் ஷட் டவுன் ஆனாலோ, உங்க லேப்டாப் ஷட் டவுன் ஆனாலோ, ரைட், உங்க லேப்டாப் ஷட் டவுன் ஆகும்போது என்ன ஆகும்? இல்ல பவர் லாஸ் ஆனாலோ என்ன ஆகும்? உங்க டேட்டா கம்ப்ளீட்லி வைப்ட் அப். என்னது? கம்ப்ளீட்டா உங்க டேட்டா RAM இருக்கிற டேட்டா ஃபுல்லா டெலீட் ஆயிடும். நீங்க ஒரு வாட்டி டெம்பரரிக்காக மட்டும் தான் நம்ம ரேமுக்கு போறோம். லேப்டாப் ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? என்ன டேட்டா அந்த ரேம்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அது எல்லாமே போயிடும், காலி. அதனாலதான் இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். RAM இஸ் வெரி ஃபாஸ்ட் பிகாஸ் ஒவ்வொரு வாட்டி ஷட் டவுன் பண்ணும்போது என்ன ஆகுது? இருக்கிற டேட்டா எல்லாமே டெலீட் ஆயிடும். பட் இட் இஸ் ephemeral storage. It is an ephemeral storage. Are you getting my point? What is ephemeral? Are you clear, guys? What is ephemeral? Yes. But what is persistent? Sir, ephemeral, okay. Persistent na artham. Persistent storage na artham. Take an example of USB, maybe a flash drive. Pen drive eduthuken example. Or otherwise you can consider like you have Google Drive. Take Google Drive as an example. Or if you are using the iPhone, iCloud example eduthuken. iCloud example. Either on external drive example eduthuken. You can take like external drive. Any external drive. Example eduthuken. If suppose உங்களுடைய machine, it is your machine. This is your machine. Whatever the operation, whatever the things that you are doing, the data where it will be stored, consider like the data will be stored in your external drive. It is stored in external drive. Maybe consider like it is one hard drive. We are using one hard drive or external drive. இப்போ உங்களுடைய மிஷின் டெஸ்ட்ராய்ட் ஆச்சுன்னு வச்சுப்போம், இல்ல உங்க மிஷின்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம். What do you think? Will you lose the data? Definitely no, right? You will not lose the data. The reason because machine fail ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? எங்க டேட்டாலாம் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு? எக்ஸ்டர்னலா தான். உங்க மொபைல் உடைஞ்சிச்சுன்னு வச்சுப்போம், கூகுள் டிரைவ்ல இருக்கிற டேட்டாலாம் மிஸ் ஆயிடுமா என்ன? இல்லையே, உங்க மொபைல் கூகுளோட கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. மிஷின் ஃபெயில் ஆனா கூட அந்த டேட்டா எங்க ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும்? டேட்டா கண்டிப்பா எக்ஸ்டர்னல் டிரைவ்ல இருக்கும். ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அதை எடுத்துக்கலாம். So that's basically we can call it as persistent. Even if you lost your machine, if your machine is down, you will not lose the data. You will not. Pen drive la na enna pannirken, ennoda data ellame laptop la backup eduthukanu vechuko. Pen drive la irukka data la laptop break ana enakku enna prachana? In data da pen drive la irukke, in data da external drive la irukke. That's nothing but a persistent storage. Edu persistent storage? EBS is the persistent storage. AWS la EBS vandu persistent storage. அப்ப EBS வந்து டைட்டா உங்க மிஷினோட கனெக்ட் ஆகல. EBS ஒரு ஃபீச்சர், EBS ஒரு எக்ஸ்டர்னல் டிரைவ் மாதிரி, EBS ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி எடுத்துக்கங்க. நீங்க EC2ல வேலை செய்துட்டே இருக்கீங்க, EC2 டெர்மினேட் பண்ணா கூட, இல்ல EC2 கம்ப்ளீட்டா பிரேக் ஆனா கூட உங்க டேட்டாவை நீங்க லாஸ் பண்ண மாட்டீங்க. டேட்டா எங்க இருக்கு? டேட்டா EBS ல ஸ்டோர் ஆயிருக்கு, because it's a kind of external drive. Are you clear, guys? What is persistent? What is ephemeral?
Yes, sir. சார் அப்போ எந்த ஸ்டோரேஜ் சார் ஃபாஸ்டா இருக்கும்? எபிமெரல் தான் ஃபாஸ்டா இருக்கும். பர்சிஸ்டன்ஸ் ஃபாஸ்டா இருக்காது. ஆனா AWS மாதிரி ஒரு கிளவுட்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க அவங்கள ட்ரஸ்ட் பண்றீங்க, அவங்க உங்க டேட்டாவை லாஸ் பண்ணக்கூடாது இல்ல. ஈஸி டு டெர்மினேட். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, தேர் ஆர் ஸ்டோரேஜ் யூ ஹவ் யூஸ்ட். நான் உங்க ஈஸிட்டு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, ஈஸிட்டு கம்ப்ளீட்டா ஒரு கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இஃப் யூ லாஸ் தி டேட்டா வாட் வில் ஹேப்பன்? கண்டிப்பா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க AWS கிட்ட. அப்ப AWS என்ன பண்ணுது? இந்த பிரச்சனையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு they are introducing the persistent storage. RAM ஃபாஸ்டா இல்ல இன்டர்னல் ஹார்ட் டிரைவ் ஃபாஸ்டா? RAM தான் ஃபாஸ்ட். ஏன்னா RAM ஒவ்வொரு வாட்டி ஷட் டவுன் ஆகும்போது என்ன ஆகும்? அதுக்குள்ள டேட்டா போயிடும். அதனால தான் அது டெம்பரரி. பட் if you go for hard drive, hard disk வந்து என்னது? It is a persistent storage, but it is very slower. It is very slow, but it is persistent. It is reliable, but RAM is not reliable. RAM is temporary, but your internal hard drive, hard disk, it is persistent. It's very reliable. It is slow. Am I clear? What is instant storage and what is EBS? Yes, sir. அப்ப EBSல நம்ம கிரியேட் பண்ணும்போதே, ஈஸி டு கிரியேட் பண்ணும்போதே கிரியேட் பண்ற ஸ்டோரேஜ்க்கு பேர் என்னது? EBS தான். எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் தான். டோன்ட் திங்க் லைக் EBS நம்ம ஈஸி டு கிரியேட் பண்ணும்போதே கிரியேட் பண்ற ஸ்டோரேஜ்க்கு பேரு என்ன ஸ்டோரேஜ்னு? என்ன ஸ்டோரேஜ்னு? இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ். நோ, that's an EBS, elastic block storage. It is the persistent storage. Any questions so far? What is ephemeral? What is persistent? No, Dinesh. Okay. Now, EBS ல நிறைய வால்யூம் டைப்ஸ் இருக்குப்பா. EBS ல we have a different volume types. What are they? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். What are the different volume types are available in EBS? AWS ல நிறைய வால்யூம் டைப்ஸ் கொடுத்திருக்காங்க. முதல் விஷயம், we have cold hard disk. first magnetic drive னு ஒன்னு இருந்துச்சு. பழைய கம்ப்யூட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக அவங்க பயன்படுத்தினது தான் இந்த மேக்னெட்டிக் டிரைவ். ஸ்டோரேஜுக்காக அவங்க பயன்படுத்தினது மேக்னெட்டிக் டிரைவ். பட் இப்போ எந்த ஐடி கம்பெனி, எந்த ஐடி ப்ராஜெக்ட் மேக்னெட்டிக் டிரைவ் போறதில்லை. ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓல்டு கம்ப்யூட்டர்லாம் இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க மேக்னெட்டிக் டிரைவ். பட் இன்னைக்கு பீப்புள் தே ஆர் யூசிங் HDD, ஹார்ட் டிஸ்க் டிரைவ், அதுக்கப்புறமா SSD, சாலிட் ஸ்டேட் டிரைவ். சாலிட் ஸ்டேட் டிரைவ் ரெண்டு வகையான விஷயத்தை அதிகமா அல்டிமேட்டா பயன்படுத்துறாங்க. Ultimata, they are using the hard disk drive and solid state drive. If you ask me what is hard disk drive, அது நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வகையான ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இருக்கு. என்னது? ஒன் இஸ் கோல்ட் HDD, another one is throughput optimized HDD. Throughput optimized HDD, or we can call it as hard HDD. Simple. Hard, cold HDD and hard HDD. அதே மாதிரி SSD ல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து general purpose SSD. Another one is provisioned IOPS SSD. இந்த மாதிரி EBS ல மொத்தம் 5 வால்யூம் இருக்கு. magnetic drive, cold hard disk drive, hard disk drive, general purpose SSD and provisional SSD. magnetic drive பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. It is outdated. Outdatedனா என்ன அர்த்தம்? சிலபஸ்ல இருக்கு, but no one is using in their project. So நம்ம அல்டிமேட் எய்ம் என்ன? இது நாலுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் கோல்ட் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அண்ட் த்ரூபுட் ஆப்டிமைஸ்ட், ஜெனரல் பர்பஸ் அண்ட் ப்ரொவிஷன் IOPS. ஞாபகம் வச்சுக்கோங்க, EBSன்றது ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ். அது எபிமெரலா பர்சிஸ்டன்டான்னு கேட்டா பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒருவேளை உங்க மிஷின் ஃபெயில் ஆனா கூட உங்க டேட்டா லாஸ் ஆகாது. அது ஒரு எக்ஸ்டர்னல் டிரைவ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஈவன் இஃப் யூ லாஸ் யுவர் மிஷின், யுவர் டேட்டா won't you lost. That is a persistent storage. It is volatile or non-volatile? It is a non-volatile. Volatile என்னது?
volatile RAM தான் volatile. Hard disk என்ன சொல்லுவோம் நம்ம? Non volatile. இது வரைக்கும் நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல நம்ம வித்தியாசத்தை பார்க்க போகலாம். Can you quickly confirm? Yes, sir, you can proceed. Yes. So first one, volume type la EBS la irukra first type enna cold hard disk drive, cold data அப்படினு சொல்லலாம். சரி, cold hard disk drive என்ன அர்த்தம்? What is meant by cold hard disk drive? எப்ப இந்த cold dataக்கு நம்ம போகணும்? எப்ப நம்ம cold dataவை பயன்படுத்தி டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம்? எப்ப நீங்க டேட்டாவை frequent access பண்ணீங்க, data which is rarely used. நீங்க ஒரு அப்ளிகேஷனுக்காக பயன்படுத்துறீங்க, ஒரு EC2 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க நீங்க டேட்டாவை ரேரா தான் யூஸ் பண்ணுவீங்க, ரேரா தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் கோ ஃபார் கோல்டு டேட்டா. காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப லோ, காஸ்ட் இஸ் வெரி லோ, வெரி சீப்னு சொல்லிடலாம். இட் இஸ் வெரி சீப். Whenever if you are thinking like I will not frequently use my data, frequently I will not access my data, in that case it is better to go for cold data, and the budget also very small. You no need to pay much money, ரொம்ப கம்மியான காசு தான் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். அப்ப data where you are applying the scenario where data is frequently used or sorry infrequently used, rarely used, அந்த மாதிரி டைம்ல நம்ம எதுக்கு போகலாம்? We can go for cold data, and cost is also very low. Cost is very low. இது first volume type. அப்போ உங்க ரியல் டைம்ல நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்க. What you are doing? அங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் you are creating. பட் என்ன விஷயம்? அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் எதுக்காக கிரியேட் பண்றீங்க? ஏதோ ஒரு டெமோக்காக பயன்படுத்துறீங்க. அங்க நீங்க அதிகமா ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ண போறது இல்ல, டேட்டாவே ரேரா தான் ஆக்சஸ் பண்ணுவீங்க. அப்ப அந்த மாதிரி டைம்ல you can go for cold data. When you should go for throughput optimized or hard data? Throughput optimized, நான் இப்போதைக்கு throughput optimized போடல, throughputன்ற வார்த்தை மீனிங் இப்ப தெரியாதுல்ல. We can go for hard HDD, hard data. Hard data என்ன? cold data, hard data. ஒரே விஷயம். Okay. So அப்புறம் எப்ப cold data போணும்? Where you are accessing your data infrequently, data is rarely used. But when we should go for hard data? Whenever you are going to access the bulk data, bulk amount of data, where you want to deal with the huge data, you want to deal with the huge amount of data. In that case and all, you have to go for hard data. Say suppose you are going with some data warehouse, kind of DB, big data, or you are going to process logs. So where you are going to access a bulk amount of data. In that case and all, or kind of a database, DB. In that case and all, you can go for what? You can go for hard data. When I say hard data, technically here we can call it as throughput optimized hard disk drive. ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். கோல்ட் டேட்டானா என்ன, ஹார்ட் டேட்டானா என்ன? கோல்ட் டேட்டானா எந்த இடத்துல நீங்க டேட்டாவை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ண மாட்டீங்களோ அங்க கோல்ட் டேட்டாக்கு போக வேண்டியதுதான். எங்க நீங்க பல்க் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண வேண்டிய நீட் அடிக்கடி வருதோ அங்க யூ ஷுட் கோ ஃபார் ஹார்ட் டேட்டா, த்ரூபுட் ஆப்டிமைஸ்ட். நான் இதை புரிய வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க த்ரூபுட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த்ரூபுட்? ரெண்டு டெர்மினாலஜி நான் இப்ப சொல்லி தர போறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த்ரூபுட்? Throughput is nothing but it is a factor of
பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிடலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஃபேக்டர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை அளக்கிற ஒரு கருவி தான் த்ரூபுட். த்ரூபுட்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. சிம்பிளா சொல்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்மளுக்கு கலர் இல்லையா, ஏஜ் இல்லையா, ஹைட்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி தானே, வித்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி தானே, அதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி தானே. அதே மாதிரி த்ரூபுட்ன்றது ஸ்டோரேஜ்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. த்ரூபுட் அதிகமா இருந்தா என்ன அர்த்தம்? அந்த மிஷின் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு அர்த்தம். த்ரூபுட் கம்மியா இருந்தா அந்த மிஷின் பர்ஃபார்மன்ஸ் கம்மியா கொடுக்குதுன்னு அர்த்தம். சரி, அது இருக்கட்டும். த்ரூபுட்னா என்ன ஃபர்ஸ்ட்? சப்போஸ் let me take one good example. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்? என்கிட்ட வந்து என்னுடைய லேப்டாப் இருக்கு. இந்த லேப்டாப் நான் என்ன பண்றேன்? யூஎஸ்பி ஃபிளாஷோட கனெக்ட் பண்ணிருக்கேன். பென் டிரைவோட கனெக்ட் பண்ணிருக்கேன். யூஎஸ்பி ஃபிளாஷோட கனெக்ட் பண்ணிருக்கேன். ஃபிளாஷ் டிரைவோட கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ சப்போஸ் என்னுடைய லேப்டாப்ல சப்போஸ் என்கிட்ட 200 MB டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோ. எத்தனை MB டேட்டா இருக்கு? 200 MB டேட்டா இருக்கு. இந்த 200 MB டேட்டாவை நான் யாருக்கு கடத்தணும்னு நினைக்கிறேன்? யூஎஸ்பிக்கு அனுப்பணும், பென் டிரைவுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். போட்டோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, எதை வேணா இருக்கட்டும். இந்த 200 MB டேட்டாவை யூஎஸ்பிக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். அப்போ சப்போஸ் எங்கிட்ட கடையில் இந்த யூஎஸ்பி வாங்கும்போது கடைக்காரன் என்ன சொல்றான்னா, இந்த யூஎஸ்பி வந்து 10 MB per செகண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்றான்னு வச்சுப்போம். ஒரு 20 MB 10 MB வச்சுப்போம். 10 MB per செகண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது இந்த 200 MB என்னுடைய லேப்டாப்ல இருந்து யூஎஸ்பிக்கு அனுப்பணும். 200 MB லேப்டாப்ல இருந்து எதுக்கு அனுப்புறோம்? யூஎஸ்பிக்கு அனுப்புறோம். இப்ப அந்த கடைக்காரன் என்ன சொல்லியிருக்கான்? 10 MB per செகண்ட் சொல்லியிருக்கானா? அப்படின்னா ஒரு செகண்டுக்கு என்னால 10 MB அனுப்ப முடியும். இங்கிருந்து இந்த டேட்டா ஒரு செகண்ட் எத்தனை MB போகும்? 10 MB போகும். அப்ப 200 MB போனோம்னா கிட்டத்தட்ட எனக்கு 20 செகண்ட்ஸ் தேவைப்படும். 20 செகண்ட்ஸ் தேவைப்படும். ஆமா தானே? 20 செகண்ட் என்னால என்ன பண்ண முடியும்? 200 MB என்னுடைய லேப்டாப்ல இருந்து நான் எதுக்கு அனுப்புறேன்? யூஎஸ்பிக்கு. சப்போஸ் நான் வாங்குற யூஎஸ்பி வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம், ஒரு 2000 ரூபாய் கொடுத்து வாங்குறேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 MB per செகண்ட் அப்படின்னு ரைட் பண்ணிருக்குன்னு வச்சுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 200 MB நான் லேப்டாப்ல இருந்து என்னோட யூஎஸ்பி அனுப்புறதுக்கு எனக்கு எத்தனை செகண்ட் இருந்தா போதும்? 10 செகண்ட் இஸ் மோர் தென் எனஃப். கரெக்ட் தானே? 200 20 ஒரு 20 10 20 200 10 செகண்ட் போதும். அப்போ த்ரூபுட்னா என்னங்க? இந்த 20 MB per செகண்ட் 10 MB per செகண்ட் அப்படியே த்ரூபுட்னா என்னது? The amount of data that transferred from one system to another system, or the transferred per second is nothing but throughput. Throughputல என்னது? எவ்வளவு amount of data ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு செகண்ட்ல, மேபி ஓவர் த நெட்வொர்க் கூட வச்சுப்போம். ஓவர் த நெட்வொர்க் கூட எடுத்துக்கொண்டு பிரச்சனை இல்லை. நெட்வொர்க் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. த்ரூ த செகண்ட் பர் செகண்டுக்கு எவ்வளவு டேட்டா இங்கிருந்து இங்க போச்சோ அதுக்கு பேர் தான் த்ரூபுட். எப்ப த்ரூபுட் அதிகமா இருக்கோ அப்போ நம்ம சீக்கிரமா என்ன பண்ண முடியும்? குயிக்கா என்ன பண்ண முடியும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டேட்டாவை எவ்வளவு டேட்டாவும் அனுப்பலாம் இல்ல. See, remember, if you go with this ephemeral storage, it is called as tightly coupled னுவாங்க டெக்னிக்கலா. tightly coupled னா அது ஹார்ட் டிரைவ் வந்து மெஷினோட அட்டாச் ஆயிருக்கு. But if you go with your machine with some EBS, it is external drive, right? It is called loosely coupled. Technically என்ன சொல்லுவாங்க? We can call it as loosely coupled through the network, over the network. எப்படி கனெக்டா இருக்குது? Over the network. Suppose for an example, நான் என்ன பண்றேன்? வாட்ஸ்அப்ல என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். வாட்ஸ்அப்ல நான் மெசேஜ் அனுப்புறேன். எப்படி போகும்? கண்டிப்பா நெட்வொர்க் மூலமா தான் போகுது. ஒரு நெட்வொர்க் பண்ணி என்னுடைய மெசேஜ் உங்க மெசேஜுக்கு ரிசீவ் ஆகுது, உங்க போனுக்கு ரிசீவ் ஆகுது. அப்போ அது எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்றதா கேள்வி. இப்ப வெதர் சீக்கிரமா போகுதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு த்ரூபுட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். how much data that we are transferring from one system to another system, that is called as high throughput. Are you clear what is throughput? Throughput க்கு மீனிங் புரியுமா? Yes or no guys?
Guys, quickly confirm. If you are not understanding, I will Yes, give you sir. another example also. Please confirm what is throughput. Are you clear? Clear, sir, clear. Cool. So, அப்ப எந்த மிஷினுக்கு அதிகமான throughput இருக்கோ அந்த மிஷின் என்ன பண்ண முடியும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் EBS நான் I throughput செலக்ட் பண்றேன். EBSல நான் போயிட்டு throughput optimized அப்படின்னு நான் செலக்ட் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமா உங்களுடைய டேட்டா அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ்ல இருந்து மிஷினுக்கோ இல்ல மிஷின்ல இருந்து ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கோ சீக்கிரமா என்ன ஆயிடும்? டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்ப இன்டர்வியூல கேக்குறாங்க வாட் இஸ் throughput? அப்ப என்ன சொல்லணும்? amount of data that you are transferring from one system to another system per second is nothing but throughput. அப்ப AWS ல EC2 ல EBS நம்ம பயன்படுத்துறோம்ல அதுல throughput optimized இருக்கு. அப்ப நீங்க எப்ப throughput optimized போனோம்? whenever if you want to transfer huge amount of data. நீங்க EBS ல huge amount of data நீங்க என்ன பண்ணணும்? transfer பண்ணணும், சீக்கிரமா அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you can go for throughput optimized. இது ரெண்டுமே ஹார்ட் டிஸ்க் SSD. மூணாவதா ஒரு விஷயம் இருக்கு SSD. இப்ப நம்ம சாலிட் ஸ்டேட் டிரைவ் இன்னும் கொஞ்சம் இப்ப இந்த இடத்துல காஸ்ட் அதிகமா பட் throughput optimized போயிட்டா definitely cost will be somewhat high when compared to your cold hard disk drive. இதை விட அதிகமா நீங்க பேமெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? you can go for general purpose SSD. And fourth one is provisioned IOPS. SSD. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி த்ரூபுட் என்னன்னு தெரியும். த்ரூபுட்டா நீங்க நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை பர் செகண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இப்போ IOPS ஒரு புது வார்த்தை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன் பை IOPS? IOPS means input output per second. இதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we can call it as IOPS. இப்போ நீங்க IOPS you should understand. IOPS தெரிஞ்சா மட்டும் தான் இதை சொல்லி தர முடியும். சரி, throughput என்னது? amount of data that you transferred from one system to another system through per second. அதுவே IOPS என்னன்னா amount of or maybe number of read and write operation performed per second. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் வேற. amount of data that we transfer from one system to another system per second, it is throughput. Number of read and write operation performed per second, it is your IOPS. சரி, அப்ப என்ன ரெண்டுத்துக்கு வித்தியாசம்? You will definitely have the question. What is the difference between your throughput and what is the difference between input output per second? எனக்கு பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் முதல்ல இருந்துச்சு. அப்ப கண்டிப்பா ஒரு வித்தியாசம் இருந்திருக்கும். என்ன வித்தியாசம்? சப்போஸ் நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களால புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. Let me take one example. Say suppose you have two hard drives. Consider like I have two hard drives. You have two different types of hard drive. So this is my hard drive 1. This is my hard drive, which is 1. And consider I have another hard drive also. This is my second hard drive. Hard drive 2. இந்த ரெண்டு ஹார்ட் டிரைவ் நீங்க டிசைன் பண்றீங்க. ஒரு ஹார்ட் டிரைவ் எதுக்காக டிசைன் பண்றீங்கன்னா ஒரு கேமிங்காக ஒரு லேப்டாப் ஒன்று டெவலப் பண்ணி கேமிங் லேப்டாப். இந்த ஹார்ட் டிரைவ் இட் இஸ் ஃபார் high speed gaming. Consider like it is for high speed gaming. அதுக்காக இந்த ஹார்ட் டிரைவ் டெவலப் பண்ணிருக்கீங்க. இந்த ஹார்ட் டிரைவ் எதுக்காக டெவலப் பண்ணிருக்கீங்க? சப்போஸ் ஃபார் டேட்டா பேக்கப். உங்களுக்கு பேக்கப் வேணும். உங்க டேட்டா பேக்கப் கண்டிப்பா நீங்க எடுப்பீங்கல்ல, அந்த பேக்கப் எங்க ஸ்டோர் பண்ணுவீங்க? ஸ்டோர் பண்றதுக்காக இந்த ஹார்ட் டிரைவ். அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரெண்ட் பர்பஸ். இந்த ஹார்ட் டிரைவ் கேம் லேப்டாப்காக, கேம் விளையாடுறதுக்காக.
இந்த ஹார்ட் டிரைவ் எதுக்காக? உங்க டேட்டா பேக்கப் எடுக்கிறீங்கல்ல, கூகுள் டிரைவ் மாதிரி வாட்ஸ்அப்ல நீங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் எடுக்கும். அது எங்க போய் ஸ்டோர் ஆயிடும்? கூகுள் டிரைவ்ல போய் ஸ்டோர் ஆயிடும். அதே மாதிரி உங்க மொபைல் இருக்கு, மொபைல்ல பேக்கப் எடுத்து எங்க போய் ஸ்டோர், சாரி, இஃப் யூ ஹேவ் யுவர் ஐபோன், எங்க பேக்கப் ஸ்டோர் ஆகுது? iCloud அப்படி ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும் பேக்கப். ஃபியூச்சர்ல மொபைல் மாத்திரம் அங்க வந்து நீங்க டேட்டாவை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஹார்ட் டிரைவ் நீங்க எதுக்காக டிசைன் பண்ணிருக்கீங்க? பேக்கப்காக, ரைட்? சப்போஸ் நீங்க இந்த ஹை ஸ்பீட் கேமிங் லேப்டாப்பை டிசைன் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த டிசைன் பண்ண கேமிங் லேப்டாப் இட் ஹாஸ் அரௌண்ட் இதோட ஸ்பீட் என்னன்னு பார்த்துப்போம். இதோட ஸ்பீட் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் 500 MB/s வச்சுப்போம். இதோட ஸ்பீட் என்ன? 500 MB/s. அதே மாதிரி இந்த மிஷின் டிசைன் பண்ணிருக்கீங்கல்ல, இது பேக்கப்காக தானே, இது கேம் விளையாடுறதுக்காகலாம் இல்லை. கரெக்ட் தானே? கேம் விளையாடுறதுன்னா எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்போ மிஷின் ரொம்ப ஸ்பீடா இருக்கணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மிஷினை அட்லீஸ்ட் ஒரு செகண்டுக்கு 500 MB ஆவது டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். இந்த ஹார்ட் டிரைவ் வந்து பேக்கப், ஜஸ்ட் பேக்கப் எடுக்க போறீங்க, அதுக்கு டைம் ஆனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. மேபி ஐ கேன் டேக் லைக் 150 MB/s. இதனுடைய ஸ்பீடு வந்து நீங்க டிசைன் பண்ணும்போது எவ்வளவு டிசைன் பண்ணிருக்கீங்க? 150 MB/s. 150 MB/s. இது வந்து கேமுக்காக நீங்க டிசைன் பண்ண லேப்டாப், இது பேக்கப்காக எடுத்த லேப்டாப். சினாரியோ நம்பர் 1, சினாரியோ நம்பர் 1 இதை எடுத்துக்கங்க. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு பிளே a high performance game, if you want to play a game, what I require? Definitely we require the lot of data, right? கரெக்ட் தானே? ஒரு GTA Vice City மாதிரி ஒரு கேம், இல்ல ஒரு கிரிக்கெட் மாதிரி ஒரு கேம் வந்து ஆன்லைன்ல பிளே பண்றீங்க. கேமிங் லேப்டாப் நிறைய வந்துருச்சு இல்ல? அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? we want to do lot of data, we have to read it from the hard drive. அப்போ இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இதுல IOPS அதிகமா கொடுப்பீங்களா, த்ரூபுட் அதிகமா கொடுப்பீங்களா? அதான் கொஸ்டின். டேட்டாவை நான் என்ன பண்ணணும்? பல்க் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ரீட் பண்ணணும். what I am doing here, எனக்கு சீக்கிரம் என்ன பண்ணி அப்புறம் குயிக்கா என்னுடைய டேட்டாவை ஹார்ட் டிரைவ் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அப்பதான் என்னால சீக்கிரமா கேம் விளையாட முடியும், அகைன் எஃபெக்டிவா விளையாட முடியும், ஹேங்கே இல்லாம. அப்ப கண்டிப்பா எனக்கு என்ன தேவைப்படும்? ஹை த்ரூபுட் தேவைப்படும். வாட் ஐ நீட்? ஹை த்ரூபுட். ஹை த்ரூபுட். அப்ப இந்த மிஷினை டிசைன் பண்ணும்போது எப்படி டிசைன் பண்ணணும்? ஹை த்ரூபுட்டோட டிசைன் பண்ணா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும்? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டேட்டாவை ரீட் பண்ண முடியும் அந்த ஹார்ட் டிரைவ்ல இருந்து. அலாங் வித் தட் என்னோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்மூத்தா இருக்கும். பட் இஃப் யூ கோ வித் ஹார்ட் டிரைவ் 2, இங்க டேட்டாவை நீங்க பேக்கப் எடுக்கிறீங்க. டேட்டாவை பேக்கப் எடுக்கிறீங்கன்னா என்னது? ஆல்ரெடி உங்ககிட்ட ஸ்டோரேஜ் இருக்கு வாட்ஸ்அப்ல. நீங்க இன்னொருத்தருக்கு அனுப்புற மெசேஜ், இல்ல ரிசீவ் ஆகிற மெசேஜ், எந்த ரீட் ரைட்டா இருக்கட்டும். சப்போஸ் ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் போயிடலாமே. இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் அதிகமா என்ன நடக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். திடீர்னு ஒருத்தர் 100 பேர் கூட ஒரே நேரத்தில் கூட வருவாங்க, 1000 பேர் கூட ஒரே நேரத்துக்கு வருவாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆர்டர் போட்டது வந்துச்சான்னு பார்க்க வருவாங்க. ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட்டை கார்ட்ல ஆட் பண்றதுக்காக வருவாங்க. ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்றதுக்காக வருவாங்க. இன்னொரு பர்சன் ஒரு ப்ராடக்ட்டை செக் அவுட் பண்றதுக்காக வருவாங்க. இதெல்லாம் டிஃபரெண்ட் ரீட் ரைட். அப்போ ஒரே நேரத்துல thousands ஆஃப் கஸ்டமர் கூட ஒரே நேரத்துல இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் வந்து ரீட் பண்ணுவாங்க, ரீட் ஆர் ரைட் பண்ணுவாங்க. இங்க நான் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணல, நிறைய பேர் என்னுடைய அப்ளிகேஷனை ஹிட் பண்றாங்க, ரீட் அண்ட் ரைட். அப்போ இந்த மிஷினை நான் எப்படி டிசைன் பண்ணணும்? இந்த மிஷினை எப்படி டிசைன் பண்ணணும்? ஐ ஹவ் டு ப்ரொவைட் IOPS. அதிகமான ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன் நடக்கிற மாதிரி இந்த மிஷினை நான் டிசைன் பண்ணணும். அப்ப நான் த்ரூபுட் கான்சென்ட்ரேஷனை விட என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எனக்கு அதிகமா இருக்கணும். IOPS உடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது வேற, டேட்டாவை ரீட் ரைட் பண்றது வேற. சப்போஸ் இந்த USB ஃபிளாஷ் டிரைவ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாலும் அதே எக்ஸாம்பிள் நான் திருப்பி எடுத்துக்கிறேன். எங்கிட்ட ஒரு 200 MB டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம். எங்கிட்ட ஒரு 200 MB டேட்டா இருக்கு. எங்கிட்ட ஒரு USB ஃபிளாஷ் டிரைவ் இருக்கு. இந்த டேட்டாவை லேப்டாப்ல இருந்து USB-க்கு நான் எடுத்துட்டு போகணும். அந்த USB ஃபிளாஷ் டிரைவ் 10 MB/s ப்ராசஸ் பண்ணா என்ன அர்த்தம்? நான் சொன்ன 20 செகண்ட்ல என்ன பண்ணலாம்? அந்த டேட்டாவை என் லேப்டாப்ல இருந்து அந்த USB ஃபிளாஷ் டிரைவ்க்கு. அப்ப நான் இந்த மிஷின் எப்படி டிசைன் பண்ணிருக்கேன்? 10 MB/s கொடுத்த த்ரூபுட்டா. ஒருவேளை 20 MB/s இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? 20 MB/s என்ன இருக்கும்? 10 செகண்ட்ல போயிருக்கும். கரெக்டா? 10 செகண்ட்ல போயிருக்கும். ஒருவேளை 40 MB/s 40 MB/s அப்படி நான் கொடுத்துருந்தா எனக்கு 5 செகண்ட் என்ன இருக்கும்? 5 செகண்ட்ல என் டேட்டா ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் லேப்டாப்ல இருந்து USB-க்கு.
அப்போ நான் எந்த அளவுக்கு த்ரூபுட்டை இன்க்ரீஸ் பண்றேனோ அவ்வளவு சீக்கிரம் என் வேலை முடிஞ்சது. இதுக்கு பேரு த்ரூபுட். சரி, ஐஆப்ஸ்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் அதே லேப்டாப் எடுத்துப்போம். இந்த லேப்டாப்ல எனக்கு 10 ஸ்மால் ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். 10 ஸ்மால் ஃபைல்ஸ். ஒன்று வந்து 10 MB, இன்னொன்று 20 MB, இன்னொன்று 30 MB, இன்னொன்று 15 MB, இன்னொன்று 40 MB, அந்த மாதிரி 10 ஸ்மால் ஃபைல்ஸ் இருக்கு. ஒரு ஃபோல்டர்ல கம்ப்ளீட்டா வீடியோஸ் இருக்கு, இன்னொரு ஃபோல்டர்ல எல்லாமே இமேஜஸ், அங்கே இன்னொரு ஃபோல்டர்ல டாக்குமெண்ட்ஸ். இது மாதிரி மாறி மாறி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 10 ஸ்மால் ஃபைலையும் நான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? ரீட் அண்ட் ரைட் பண்ண போறேன். சப்போஸ் ஒருத்தர் வராங்க, ஒருத்தர் வந்து அந்த இமேஜை பார்க்குறாங்க, ஒருத்தர் வராங்க வீடியோவை டவுன்லோட் பண்றாங்க, இன்னொருத்தர் வராங்க ஃபைலை எடிட் பண்றாங்க. ரைட்? ஒருத்தர் ரீட் பண்றாங்க, ஒருத்தர் ரைட் பண்றாங்க, இன்னொருத்தர் அப்டேட் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல நான் எந்த டிரான்ஸ்ஃபரும் பண்ணல, அதிகமான ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன் பண்றேன். அப்ப நான் எதை கான்சென்ட்ரேட் பண்ணோம்? ஐ ஹவ் டு கான்சென்ட்ரேட் ஐஆப்ஸ், இன்புட் அவுட்புட் per second. Are you clear with this? What is the difference between throughput and IOPS? சொல்லுங்க பாக்கலாம். கைஸ் எனக்கு நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க, த்ரூபுட்டுக்கும் ஐஆப்ஸ்க்கும் வித்தியாசம் புரியுதா? எஸ் சார். ஐஆப்ஸ்ன்றது எத்தனை ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன் பண்ண போறோம் per செகண்டுக்கு. த்ரூபுட்ன்றது எவ்வளவு டேட்டாவை எவ்வளவு சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், அவ்வளவுதான் விஷயம். ரைட்? அப்ப எஸ்எஸ்டில என்ன கொடுத்திருக்காங்க? ஐஆப்ஸ்ன்ற வார்த்தையே வருது. சரி, எப்ப ஜெனரல் பர்பஸ் எஸ்எஸ்டி போனோம், எப்ப ப்ரொவிஷன் எஸ்எஸ்டி போனோம்? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொவிஷன் எஸ்எஸ்டி ஜெனரல் பர்பஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் புரிஞ்சுக்கணும், அப்பதான் ஜெனரல் பர்பஸ் புரியும். நான் என்ன பண்றேன்? பெட்டர், ஓகே, லெட் மீ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். சப்போஸ் உங்க மிஷின் இருக்கு, you have a machine. Say this is the EC2 machine. You have a EC2 server. இந்த EC2 server என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு டிரைவோட கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த டிரைவ் என்னது? ரைட், சி I have a drive. So what is the drive? The drive is maybe your EBS. ஆனா உங்களுக்கு வால்யூம் டைப்ஸ் தெரியல. வால்யூம் டைப்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல. சரி, வால்யூம் டைப் சப்போஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்? EC2 லான்ச் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு வகையான என்ன ஆகுது? ஸோ 1 minute. சப்போஸ் இந்த EC2 என்ன பண்றாங்க? யூ ஆர் கெட்டிங் சம் consider like you are getting some traffic, guys. You are getting some traffic. You are getting the traffic to your EC2. சரி, கஸ்டமர் 100 கஸ்டமர் என்ன பண்றாங்க? ஆவரேஜா இந்த EC2 பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். சடனா உங்களுடைய டிராபிக் வந்து அதிகமாகும். சடனா your traffic is high. திருப்பி நார்மலா டிராபிக் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணணும்? நார்மலா ஒரு டிராபிக் வந்துட்டு இருக்கு, சடனா டிராபிக் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி சடனா டிராபிக் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா சில டைம் வந்து நார்மலா போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி டைம்ல which volume type you have to go for அப்படின்னு கேட்டீங்கன்னா, you have to go for general purpose SSD is more than enough. நீங்க எதுக்கு போனா போதும்? ஜெனரல் பர்பஸ் SSD போதும். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க கான்ஸ்டன்டா தான் உங்களுக்கு டிராபிக் வருது, பட் திடீர்னு ஸ்பைக் வந்து அதிகமாகுது. யூ ஆர் கெட்டிங் த ஹியூஜ் டிராபிக். அப்போ யூ கேன் கோ ஃபார் ஜெனரல் பர்பஸ். பட் உங்களுக்கு வர டிராபிக்கே எப்பவுமே அதிகமாக தான் வருதுன்னு வச்சுப்போம். ஆல்வேஸ் யூ ஆர் கெட்டிங் த ஹியூஜ் டிராபிக் ஒன்லி. ஆவரேஜ் டிராபிக்ன்றதுக்கு மீனிங்கே இல்லை. ஆல்வேஸ் யூ ஆர் கெட்டிங் ஹியூஜ் டிராபிக் ஒன்லி. தென் யூ ஹவ் டு கோ ஃபார் ப்ரொவிஷன்ட் ஐஆப்ஸ். ஸோ இது இப்போ புரியாது. நான் என்ன பண்றேன்? கிளவுடுக்கு போறேன். ஸோ வாட் ஐ கேன் டூ? ஐ கேன் கிளிக் ஆன் யுவர் வால்யூம் டைப் ஹியர். You can find the volumes, right? You can click on this volume. இது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண வால்யூம். EBS நான் தான் சொன்னேன், EBSல நம்ம கிரியேட் பண்ற நார்மல் வால்யூமே என்ன வால்யூம் தான்? EBS தான் சொன்னேன். EC2 நம்ம கிரியேட் பண்ற நார்மல் வால்யூமே என்ன வால்யூம் தான்? EBS. அதனால தான் EBS கீழ இருக்கு பாருங்க. இது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண பாருங்க 8 GB. அது நீங்க இங்க தான் பாக்குறீங்க. நான் இப்போ என்ன பண்றேன்? ரன் பண்ணும்போது அடிஷனலா வால்யூம் கிரியேட் பண்ணுங்க. Here you can click on create volume. If you come here,
இந்த இடத்துல உங்ககிட்ட நிறைய டைப்ஸ் இருக்கு. யூ ஹேவ் a general purpose SSD or you can go for இந்த GP1 GP2 GP3 எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அது வெர்ஷன் தான், ஜென்ரேஷன் தான். இது லேட்டஸ்டா வந்த ஜென்ரேஷன் GP3, அதுக்கு முன்னாடி GP2 இருந்திருக்கு, அவ்வளவுதான். ஜென்ரல் பர்பஸ் SSD, ப்ரொவிஷன்ட் SSD, கோல்ட் HDD, த்ரூபுட். நான் மேக்னெட்டிக் பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப மொத்தம் 4 தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. எப்போ நீங்க கோல்ட் HDD செலக்ட் பண்ண நான் சொன்னேன், எப்ப நீங்க டேட்டாவை இன்ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்றீங்க. நீங்க ஒருவேளை நீங்க யூஸ் பண்ற ஸ்டோரேஜ் வந்து அடிக்கடி பயன்படுத்த போறது இல்ல, கான்ஸ்டன்டா யூஸ் பண்ண போறது கிடையாது, ரேரா யூஸ் பண்ண போறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், கோல்டு போயிடலாம். இல்ல நான் வந்து அடிக்கடி பயன்படுத்துவேன், அடிக்கடி வந்து என்னுடைய டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், த்ரூபுட் ஆப்டிமைஸ்டுக்கு போயிடலாம். த்ரூபுட் ஆப்டிமைஸ்டுக்கு நம்ம போகலாம். த்ரூபுட் ஆப்டிமைஸ்ட் என்னது, அதிகமான நம்மளுக்கு த்ரூபுட் கிடைக்கும். த்ரூபுட் என்ன அர்த்தம், amount of data that you are transferring from within a second. Per second க்கு எவ்வளவு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. இங்க பாருங்க, you can select your size also. It means that gigabyte, the memory size of your throughput optimization. If you can select the 100 GB, அதிகபட்சம் எவ்வளவு செலக்ட் பண்ண முடியும் பாத்தீங்களா, 16384 GB வரைக்கும், 16384 gigabyte வரைக்கும் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ண முடியும். See here you are getting the throughput, right? Seeing the throughput. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல மோஸ்ட் ஆஃப் தி டைம் பீப்புள் தே ஆர் நாட் கோயிங் ஃபார் HDD. அதை விட அட்வான்ஸ்ட் தான் SSD, சாலிட் ஸ்டேட் டிரைவ். நிறைய பேர் இது செகண்டரி ஸ்டோரேஜ் டிரைவ்னு வாங்க, இல்ல இட் இஸ் a சாலிட் ஸ்டேட் டிரைவ். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு, ஜெனரல் பர்பஸ் அண்ட் ப்ரொவிஷன். ஜெனரல் பர்பஸ்னா என்ன, ப்ரொவிஷன்னா என்ன. இங்க பாருங்க, when you select the provision IOPS, I am selecting the provision IOPS. Can you see provision IOPS எவ்வளவு அதிகபட்ச மெமரி கொடுக்குது, 16384 GB ஜிகாபைட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 4 GB ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் can you see here, இப்போ ஒருவேளை நான் இங்க 4 GB கொடுத்தானுச்சுங்க, எவ்வளவு IOPS வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணலாம் தெரியுமா, ஒரு see here, can you see here, up to 50 IOPS per GB. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு GB நீங்க செலக்ட் பண்ணா எத்தனை IOPS அது கொடுக்கும், 15 IOPS, 50 IOPS. அப்படின்னா 4 GB என்ன அர்த்தம், 200 IOPS. 200 IOPS. Suppose if you select 100 GB, 100 GB, ஒரு ஜிபிக்கு எத்தனை IOPS, 50 IOPS. 100 ஜிபிக்கு கிட்டத்தட்ட 5000 IOPS, right? 50,000 கொடுக்க முடியாது, 5000 IOPS. Suppose if you are selecting 1000 GB, then you can go for 50,000 IOPS. அப்போ ஒரு IOPS, ஒரு GB equal to is nothing but 50 IOPS. அப்போ என்ன அர்த்தம், 50 IOPS என்ன அர்த்தம், 50 times read and write ஆபரேஷன் பண்ண முடியும் per செகண்டுக்கு. எப்போ ஒரு ஜிபிக்கே 4 GB கொடுத்தா 200 IOPS. அப்படின்னா என்ன அர்த்தம், ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன் 200 டைம்ஸ் ஒரு செகண்டுக்கு பண்ண முடியும் அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு நீங்க சைஸ் சூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு you will get the IOPS also. இதுதான் ப்ரொவிஷன் IOPS. எப்ப நீங்க ப்ரொவிஷன் IOPS போவீங்க, உங்களுக்கு எப்பவுமே கான்ஸ்டன்டா பீக் வந்துட்டே இருக்கு, டிராபிக் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கு. இப்ப பிளிப்கார்ட் மாதிரி பீப்புள், அமேசான் மாதிரி பீப்புள்லாம் என்ன இருக்கும், ஹியூஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இருப்பாங்கல்ல. இப்ப கூட நீங்க பிளிப்கார்ட்டுக்கு போய் பார்த்தா 1 lakh பீப்புள் பயன்படுத்தி தான் இருப்பாங்க. எப்பவுமே அது என்ன இருக்கும், crowded-ஆ இருக்கும். It will be always having the traffic. அப்ப நம்ம அந்த மாதிரி டைம்ல எந்த IOPSக்கு போலாம், you can go for provisioned IOPS. Based on the capacity that you want to give, based on the IOPS that you want to give, you can give it here. அதிகபட்சம் என்ன பண்ணலாம், we can give it 16,384 வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம. அதுக்கு ஏற்ற மாதிரி 16,384 into 50 போட்டா we can get the IOPS also. Are you clear guys? Yes, yes. ஒருவேளை provision IOPSக்கு பதிலா நான் general purpose சூஸ் பண்ணேன்னு வச்சுப்போம். Suppose I am selecting here 1 GB. 1 GB I am selecting. Here what I am seeing, right, IOPS we are seeing, right, 3000 IOPS அப்படின்றது வந்திருக்கு. So if I give 2 GB, again I can see, I can give it, right, 1 GB க்கு எத்தனை IOPS வரைக்கும் இதுல கொடுக்கலாம் தெரியுமா, let me check, 100 GB கொடுத்திருக்கேன். So it is 1 GB and 16,384. மினிமம் எவ்வளவு IOPS நமக்கு கிடைக்கும், 3000 IOPS we have to buy. Minimum நம்ம 3000 IOPS we have to get it from your general purpose. இப்போ now the question is, when we should go for general purpose, when we should go for provision IOPS.
Before that, I have a little doubt here. One minute. Yes. GP3 போகாதே. GP3 வந்து லேட்டஸ்ட் ஆகுது. You can go for GP2. இதுல புரிஞ்சுக்கலாம். See here, 1 gigabyte minimum, maximum 16,384 gigabytes. இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, 3 IOPS per GP. நான் சொன்ன உங்ககிட்ட provision IOPSல நான் ஒரு GPக்கு என்ன சொன்னேன், ஒரு GPக்கு வந்து 50 IOPS. பட் ஜெனரல் பர்பஸ்ல 1 GPக்கு எவ்வளவு IOPS? 3 IOPS தான். Now tell me, எது எஃபிஷியன்ட் ஆர் எது வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமா கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெனரல் பர்பஸா இல்ல ப்ரொவிஷன் தான்? ப்ரொவிஷன் தான் பர்ஃபார்மன்ஸ் அதிகம். ஏன்னா அது 1 gigabyte-க்கு 50 IOPS கொடுக்குது. பட் ஜெனரல் பர்பஸ் 1 GPக்கு it is giving only a 3 IOPS. Suppose if you select 100 GP, 100 into 3, minimum 300. பட் இங்க ஒரு டவுட் பாருங்களேன், 300/3000 அப்படின்னு இருக்க ஜெனரல் பர்பஸ்ல. பட் ப்ரொவிஷன் IOPSல போனா 3000 மட்டும் தான் இருக்கு. 300/3000 அப்படிதான் எதுவுமே காணும். பட் if you go with the general purpose, இப்போ suppose if I select 1000 GP, here you can see the 3000. பட் நான் ஒருவேளை 50 GP அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. 50 into 3, 150/3000. Suppose I give 70. 70 into 3, 210/3000. If I give 150, 150 into 3, 450/3000. எதுக்காக இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க? இது ரெண்டு வேல்யூ IOPS கொடுத்திருக்காங்க. Provision IOPSல ஒரே ஒரு IOPS தான் பார்த்தேன். இந்த இடத்துல why they have given like that? So let's try to understand that one. Listen. Listen. Suppose you have a EC2. நீங்க ஒரு e-commerce applicationக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வெச்சுக்கோ. You are working for some e-commerce application. And suppose you have selected an EBS. You have selected an EBS which is considered like it is a general purpose. நீங்க select பண்ண EBS என்னது? General purpose EBS அப்படின்னு வெச்சுக்கோ. General purpose EBS நீங்க select பண்ணிருக்கீங்க. Now you are getting some traffic. You are getting some traffic. I am getting some traffic. This is my traffic I am getting. இப்போ for an example, உங்களுக்கு 300/3000 IOPS தான் செலக்ட் ஆயிருக்கு வெச்சுக்கோ. 300/3000 IOPS என்ன அர்த்தம்? நீங்க எத்தனை GP செலக்ட் பண்ணிருப்பீங்க? மேபி 100 GP நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுடைய மெமரி சைஸ் என்ன? 100 GB. 100 GBக்கு தான் ஜெனரல் பர்பஸ் என்ன பண்ணும்? 100 into 3, 300/3000 கொடுத்துருக்கு. நார்மலா உங்களுக்கு ஒரு டிராபிக் வரும்போது EBS எந்த IOPS திரும்ப பயன்படுத்தும்? இந்த 300 IOPS பயன்படுத்திக்கும் நார்மலா இருக்கும்போது டிராபிக். பட் ஒருவேளை சடனா மேபி ஒரு கிரேட் செல் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ ஃபிளிப்கார்ட்ல, அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்? உங்களுடைய EBS எந்த IOPS இப்போ if you are getting the huge traffic, கண்டிப்பா 3.5 IOPS பத்தாது. ஒரு செகண்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் வருதுன்னு வச்சுப்போம். அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்? இந்த 300 விட்டுட்டு எந்த IOPSக்கு போகும்? 3000 IOPSக்கு போகும். அப்ப இது எந்த IOPS பயன்படுத்துது? 2000 IOPS பயன்படுத்துது. பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் த ஹியூஜ் ஸ்பைக் இன் யுவர் வைல். அகைன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நார்மல் ஆயிடுச்சு. நார்மல் ஆன அப்புறமா என்ன ஆகுது? you are getting the normal traffic only. Consider like it's a normal traffic. You are getting the normal traffic. When you get the normal traffic, what will happen? Again, it will use what? It will use only a 300 IOPS only. 300 IOPS. But suddenly, இன்னொரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, if you are getting the huge traffic, once again you are getting the huge traffic. Already நீங்க 3000 IOPSல 2000 பயன்படுத்திட்டீங்க. மீதி இருக்கிறது 1000 IOPS தான். இந்த 1000 IOPS பட் எனக்கு வந்த டிராபிக் என்ன தெரியுமா? அதை விட அதிகம் 3000 IOPS இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ எப்படி ஹேண்டில் பண்றது? ஆல்ரெடி தான் 2000 பயன்படுத்திட்டீங்களே. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கதை இங்க இல்ல. 300/3000 நான் போட்டிருக்கேன். இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல போட்டிருக்கிற நம்பர் இட் இஸ் த ரீஃபில்லிங். ரீஃபில்லிங்கா என்ன அர்த்தம்? AWS EC2 EBS ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? இந்த 3000 IOPS இருக்குல்ல, ஈவன் தோ இங்க 2000 IOPS வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சப்போஸ் இதை பயன்படுத்தும் போது நீங்க நினைக்கலாம் 300/1000 மாறி இருக்கும்னு நினைக்கலாம். கரெக்ட் தான், 300/1000 தான் மாறிச்சு. 2000 பயன்படுத்திச்சு. அப்புறம் நார்மல் டிராபிக் வருது.
திருப்பி சடன் டிராபிக் வருது இல்ல, இந்த இந்த ஷார்ட் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 2 செகண்டோ 1 செகண்டோ ஆட்டோமேட்டிக்கா இபிஎஸ் என்ன தெரியுமா பண்ணும், திருப்பி இந்த 1000 என்னன்னு மாத்திரும், 3000 மாத்திரும். திருப்பி 3000 பயன்படுத்தியாச்சு, அப்ப என்ன ஆயிடும், 300 0 ஆயிடும். திருப்பி நார்மல் டிராபிக் வருது, அகைன் சடனா எனக்கு என்ன வருது, ஹியூஜ் டிராபிக் வருது. அதுக்குள்ள என்ன பண்ணிடும் இபிஎஸ் 3000 மாத்திட்டு இருக்கும். இட் இஸ் ரீஃபில்லபிள். அந்த ப்ராப்பர்ட்டி ஏடபிள்யூஎஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க, இபிஎஸ் ஆட் பண்ணிருக்கு. சோ அப்ப எப்ப நம்ம ப்ரொவிஷன் டைப்ஸ் போனோம், எப்ப ஜெனரல் பர்பஸ் போனோம்னா, ஜெனரல் பர்பஸ் நீங்க இஃப் யூ ஆர் கெட்டிங் எ ஸ்பைக் ஒன்ஸ் இன் எ வைல், உங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு டைம் தான் இந்த ஸ்பைக் வரும், அந்த டைம்ல யூ கேன் கோ ஃபார் ஜெனரல் பர்பஸ். கண்டினியூஸா ஸ்பைக் இருந்துட்டே இருக்கும், கண்டினியூஸா எனக்கு டிராபிக் இருந்துட்டே இருக்கும், என்னோட அப்ளிகேஷன் வந்து நிறைய கஸ்டமர் பயன்படுத்திட்டு இருக்காங்க, இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் ப்ரொவிஷன் டைப்ஸ். ஆர் யூ கிளியர் வாட் இஸ் ஜெனரல் பர்பஸ், வாட் இஸ் ப்ரொவிஷன்? Yes, Dinesh. So general purpose scenario where system or where we need to handle huge spike in your while. That time. But if you are getting the continuous traffic, continuous spike or traffic, that time it is easy. You guys can go for provision IOPS. It is enough. Right? So general purpose, it is very balanced, guys. It is very balanced. It is very balanced. Performance balanced. Cost balanced. But if you go with the provision IOPS, kandipa performance great general purpose compare பண்ணும்போது performance ரொம்ப அதிகமா இருக்கும், performance huge super, but cost அதை விட அதிகமா இருக்கும், cost அதிகமா இருக்கும். See, general purposeல நீங்க 1 gigabyte அப்படினா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா 3 கேஸ், இந்த நம்பரை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அகைன் ஏன்னா இது AWS இன்னைக்கு இப்படி வச்சிருப்பான், அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் வேற மாத்துவான், எந்த இன்டர்வியூல இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் நம்ம ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த வித்தியாசத்தை பார்க்கறதுக்காக மட்டும் தான் இந்த நம்பரை நான் சொல்றேன். பட் ப்ரொவிஷன் IOPS 1 gigabyte which is nothing but 50 IOPS இப்பத்துக்கு. பட் ஃபியூச்சர் என்ன ஆகும்னா தெரியாது. எப்பவுமே நீங்க நம்பரை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க யூஸ் கேஸை மட்டும் தெரிஞ்சா போதும், என்ன சிச்சுவேஷன் எதை போகணும், எந்த ரெக்குயர்மெண்ட் எதை பயன்படுத்தணும். நீங்க டேட்டாவை அடிக்கடி பயன்படுத்துவீங்க, த்ரூபுட் ஆப்டிமைஸ்ட் போலாம். அதிகமான ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் போறீங்கன்னா ஜெனரல் பர்பஸ் இல்ல ப்ரொவிஷன் டு SSDக்கு போலாம். இல்ல அதிகமான டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண பர் செகண்டுக்குனா யூ கேன் கோ ஃபார் த்ரூபுட் ஆப்டிமைஸ்ட். டேட்டாவை ரேரா தான் பயன்படுத்துவீங்கன்னா ஹோல் டேட்டாக்கு போலாம். நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் we have to select particular volume type. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? Yes, Dinesh. இது இப்போ வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். ஏதாவது டவுட்? No question? சரி, ஓகே. AWS டாக்குமெண்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கோல்ட் HDD, throughput optimized HDD. கோல்ட் HDD பத்தி அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. எப்போ that data is infrequently accessed, எங்க நீங்க காசு ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்க்கறீங்க அந்த மாதிரி இடத்துல you can go for cold HDD. hard data எப்போ, where you are going to process a huge amount of data, maybe பெரிய ஒரு டேட்டாபேஸ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல லாக ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, that time and all you can go for throughput optimized. மேக்ஸிமம் throughput வந்து கிடைக்கிறது இப்ப இருக்கிற டாக்குமெண்டேஷன் பிரகாரம் ஒரு செகண்டுக்கு 500 மெகாபைட் you will get it. ரைட், இப்போதைக்கு இது வேண்டாம் லிமிட். அது SSD ஓட யூஸ் கேசஸ் என்னன்னு பாருங்க. ஜெனரல் பர்பஸ் SSD, ப்ரொவிஷன் IOPS SSD. எப்போ you have to go for provision IOPS? when you should go for
general purpose. See, general purpose முதல்ல provision பார்க்கலாம். provision எப்ப போவீங்க? IBO intensive database workload. Performance are more than 16,000 IOPS. Workload that required sustainable IOPS. அத நான் சொன்னேன். எப்போ உங்களுக்கு கண்டினியூஸா டிராபிக் வருது, கண்டினியூஸா IOPS தேவைப்படுது, அப்போ you can go for provision IOPS. But once in a while அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்? It is better to go for general purpose SSD. அதாவது டிரான்சாக்ஷன் workload. நம்ம எப்பவுமே டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்க போறது இல்லை. டிராபிக் சம்டைம் தான் அது அதிகமாக வரும். மற்றபடி நார்மலாக தான் நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க போறோம். You can go for general purpose SSD. Some medium sized single instance database you can go for. Wherever you are doing the development and test environment, not production environment, development and test environment la. Production environment la kandipa provision IOPS தான் போவாங்க. But development and testing environment la we can go for general purpose SSD. நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது யூஸ் கேஸ் தான். யூஸ் கேஸ் தான் ரொம்ப முக்கியம். Right? So, any questions so far? What is provision IOPS? What is general purpose IOPS? What is cold data, hot data? Any question? Akash, Aman, Fatima, Kritika, Parthasadi, Samuel, everyone. Any question? No. Instance crash ஆகும்னு சொன்னீங்களா சார்? அது என்ன ரீசன்னால crash ஆகும்? லோட் ஹெவி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா AWS போயிட்டீங்கன்னா டைனமிக்கா அதுவே டேட்டாவை அலோகேட் பண்ணிடும். பட் நார்மல் டேட்டா சென்டர்லாம் போயிட்டா சிஸ்டம் கண்டிப்பா கிராஷ் ஆகும். there are several reasons. ஹேக் பண்ணா கூட சிஸ்டம் கிராஷ் ஆகும். டேட்டாவை என்னால ப்ராசஸ் பண்ண முடியல கூட மிஷின் கிராஷ் ஆகும். மேபி ஏதோ ஒரு ஃபெயிலியர் வித் அதர் ஹார்ட் டிரைவ் இட் will affect the single system also. there are multiple reasons. Okay. பட் இப்போ நீங்க AWS போயிட்டா அங்க பயன்படுத்துற EC2 EBS தான் பயன்படுத்துது. உங்க சிஸ்டமே ஃபெயில் ஆனா கூட, உங்க சர்வரே ஃபெயில் ஆனா கூட எது உங்களுக்கு என்ன பிரச்சனை கிடையாது. டேட்டாவை நீங்க லாஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா டேட்டா EBS ல ஸ்டோர் ஆயிருக்கு. EBS வந்து persistent storage. It is a loosely coupled, non volatile. Fine. Okay sir. ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் பண்ணும்போது அது இருக்கிற டேட்டா எல்லாம் அதுவும் அப்பயும் delete ஆகாது. டேட்டா EBS ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. EC2வே டெர்மினேட் ஆனா கூட உங்க டேட்டா EBS ல கண்டிப்பா இருக்கும். புரிஞ்சிடுச்சா? Fine. Listen. நான் என்ன பண்றேன்? Let me select one volume type, normal volume type. So go to the EC2. Left hand side தான் நான் சொன்னேன் எப்படி வால்யூம் கிரியேட் பண்றதுன்னு. Okay. So click on your volumes. And here you can click on create volume. எதை வேணா செலக்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்? ஜெனரல் பர்பஸே போறேன். அண்ட் இப்போதைக்கு எனக்கு 100 GB வேண்டாம். ஒரு GB is more than enough. I can select 1 GB. அப்படின்னா 100 plus 3000 IOPS. And they have given the availability zone. That's fine. And snapshot என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். snapshot என்ன? பேக்கப் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றது. சாரி, பேக்கப் எடுக்க யூஸ் பண்றது. snapshot பேக்கப். snapshot என்ன அர்த்தம்? பேக்கப். இப்போதைக்கு நான் பேக்கப் பத்தி பேசுறேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும். பேக்கப் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது AWS நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. AWS என்ன பண்ணிருக்கு? என்கிரிப்ஷன். உங்களுக்கு ஒருவேளை இந்த டேட்டாவை என்கிரிப்ட் பண்ண நினைச்சீங்கன்னா you can encrypt also. You can select this one and you can do the encryption. It will generate you key owner, key ID, key error. இதெல்லாம் நம்மளா பண்ணோம்? No. AWS ஆட்டோமேட்டிக்கா பார்த்துது. இப்போதைக்கு என்கிரிப்ஷன் தேவையில்லை. ஜஸ்ட் டிசேபிள் பண்றேன். Suppose I can add one tag also. Say name. Say this is EBS volume. அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். EBS volume. General purpose. இந்த மாதிரி ஆட் பண்ணி. Just click on create volume. இப்ப பாருங்க ஆல்ரெடி எங்கிட்ட டிஃபால்ட்டா ஒரு GB இருந்துச்சா? இப்ப நான் கிரியேட் பண்ண வால்யூம் 1 GB. ரைட், இது நான் EC2 ரன் ஆகும்போது கிரியேட் பண்ண வால்யூம். ஆனாலும் கிரியேட் பண்ணும்போது EC2 இன்னும் அட்டாச்லாம் பண்ணல. சி, நான் இப்போ இன்ஸ்டன்சஸ் போறேன். இந்த லினக்ஸ் மிஷினை செலக்ட் பண்றேன். கேன் யூ see the storage? when you click on the storage and come below, இங்க பாருங்க ஒரே ஒரு EBS தான் பாக்குறீங்க. 8 GB தான் பாக்குறீங்க. எங்க 1 GB.
இல்ல 1 GB இங்க ஆட் ஆகல. அப்ப அந்த 1 GB ஆட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா 1 செகண்ட் என்ன பண்றேன், வால்யூம் கே போறேன். I can go to the volume. இந்த இடத்தை செலக்ட் பண்ணிக்கங்க. Now you can see the actions, right? Click on this. Can you see here something? What? Attach volume. Attach volume. Okay, once again, click on this and click on this. Attach volume. ஆமா தானே? இந்த வால்யூம் நான் அட்டாச் பண்ண போறேன். யாரோட? அந்த இன்ஸ்டன்ஸஸோட. So click on this. But see here, it is saying no matching running or stopped instances. No matching or running or stopped instances. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இன்ஸ்டன்ஸஸும் ரன் ஆகலன்னு சொல்லுது. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஷோ ஆகுது? என்ன விஷயம்? Listen. Listen. See. Suppose in AWS, you have a mini region, right? You have many region. Let me take, it is my North Virginia region. You know, in your region, we have a many availability zone, right? Maybe this is availability zone 1, and this is my availability zone 2, and this is my availability zone 3. And along with that, availability zone 4 also. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரீஜன்ல we can find the many availability zone. Suppose இந்த availability zoneல EC2 இருக்குன்னு வச்சுப்போம். இந்த availability zoneல EBS இருக்கு. இந்த EBS இந்த EC2 ஓட அட்டாச் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முடியும். ஆனா ஒருவேளை உங்களுடைய EBS இந்த availability zoneல கிரியேட் பண்ணிட்டு இந்த EBS நீங்க EC2 ஓட அட்டாச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. Because EBS is the availability zone specific. EBS எதோட ஸ்பெசிபிக்? availability zone specific. அப்போ இந்த EC2 உள்ள இருக்கிற இந்த availability zone இருக்கிற EBS ஓட அட்டாச் பண்ண முடியும். ஆனா இன்னொரு availability zone இருக்கிற EBS இந்த EC2 ஓட அட்டாச் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் கவனிங்க. Now go to this EC2 instance. இது எந்த availability zone இருக்குன்னு தெரியுமா? AP-South 1B அப்படின்ற availability zone. மும்பைல இந்த availability zoneல இந்த EC2 இருக்கு. அதுவே 1B ஞாபகம் வச்சுக்கோ 1B. அதுவே நான் கிரியேட் பண்ண availability zone. சாரி நான் கிரியேட் பண்ண வால்யூம். நான் கிரியேட் பண்ண வால்யூம் எந்த availability zoneல இருக்கு? Let me check. Click on this or go right hand side. Is it available or not? Bas. இது எந்த availability zoneல இருக்கு பாருங்க? 1A அப்படின்ற availability zoneல இருக்கு. அதனாலதான் என்னால என்ன பண்ண முடியல? இந்த EBS அந்த EC2 ஓட அட்டாச் பண்ண முடியல. இது ஒரு டிராபேக் தான். ஆனா டிராபேக் இருக்கு. Are you clear? Yes or no? Yes, sir. So நான் என்ன பண்றேன்? இந்த EBS delete பண்றேன். இந்த வால்யூம் delete பண்றேன். I can create one volume. இந்த இடத்துல 1 GB எனக்கு என்ன? Come below. மறக்காம you have to select availability zone which is 1A. 1A, 1B, 1B. You have to select 1B. Now I can add tag. Say this is name. Say EBS additional. அப்படின்ற மாதிரி add பண்ணிக்கிறேன். Now click on create volume. Create volume. இப்போ நான் ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த வால்யூமை okay actually it is created, right? It will take some time. So நான் என்ன பண்றேன்? இதை கிளிக் பண்ணிட்டு now actions okay it takes some time. We'll see. Yes, it is available now. See, it is available now. நான் இப்போ என்ன பண்றேன்? இதை கிளிக் பண்ணிட்டு action attach volume. எதோட அட்டாச் பண்ணணும்? ஆல்ரெடி பாருங்க இங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் ஷோ ஆகுது பாருங்க. இந்த இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ணணும். That's it. You can attach the volume. It is completed. Now let me check now. Go to my instances. Inside my instances, click on your storage part and come below. Can you see here? I can able to attach the volume now in the runtime also. During the running also, I can able to attach the volume. Are you clear, guys? Yes, Dinesh. Everyone, any questions so far?
சார் அப்போ இதே மாதிரி விண்டோஸ்க்கோ பண்ணலாம்ல லைக் எல்லாருக்குமே பண்ணலாம். எதெல்லாம் கிரியேட் பண்றோம், நீங்க எந்த சர்வர் கிரியேட் பண்ணாலும் சரி அதுக்கு கிரியேட் ஆகிற வால்யூம் இபிஎஸ் தான். ஏடபிள்யூஎஸ்ல இபிஎஸ்ன்றது ஒரு டிஃபால்ட் வால்யூம். சரிங்களா? சப்போஸ் நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், லிசன். இந்த இன்ஸ்டன்ஸ்ல 2 வால்யூம் இருக்கா? இந்த இன்ஸ்டன்ஸ் 2 வால்யூம் இருக்கு. இது இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும்போது இது இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி ரன் ஆகும்போது நான் அட்டாச் பண்ண வால்யூம். நான் என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டீங்க, இந்த இன்ஸ்டன்ஸை டெலீட் பண்ணிட்டா இந்த வால்யூம் போயிடுமா? வால்யூம் போகாது. லெட்ஸ் கன்ஃபார்ம் திஸ் ஒன். கிளிக் ஆன் திஸ் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் அண்ட் I will terminate this instance. I will terminate this instance. See, இந்த இன்ஸ்டன்ஸ் நான் டெர்மினேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், வால்யூம் போய் பார்க்கறேன், என்னுடைய ஸ்டோரேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். Click on this volume. Click on this volume. 1 minute. Let me refresh this. Okay, I will check the instances also. It is terminated. 1 minute. It is shutting down. It will take some time. It should shut down. It terminate on. Will wait. Yeah, it got terminated, right? Now என்ன பண்றேன், என்னோட வால்யூம்ஸ் போய் கிளிக் பண்றேன். See, I can able to see the only 1 gigabyte, right? 8 GB என்னால பார்க்க முடியல பாருங்களேன். நான் என்ன சொன்னேன், EC2 கிரியேட் பண்ணும்போதே கிரியேட் பண்ற ஸ்டோரேஜ் EBS தான், அது ஒன்றும் இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் கிடையாதுன்னு சொன்னேன். பட் இங்க பாருங்க, என்னால 8 GB பார்க்க முடியல. அப்ப அது இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜா EBS-ஆன்ற கேள்வி உங்களுக்குள்ள டவுட் வரும். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் எஸ் ஆ? எஸ் எஸ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, I will tell you. Listen, I will go to instance, click on launch instance. Suppose it is my machine something. I will come below. நான் AMI செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டோரேஜ் பார்ட்டுக்கு வரலாம். Will come to the storage part. இங்கே தான் பிரச்சனை இருக்கு. Click on this advanced. Click on this advanced. நான் இந்த இடத்துல click on add new item அப்படின்னு நான் click பண்ணேன். See, இங்க ஒரு இடம் இருக்கு, இங்க பாருங்க. delete on termination அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ EC2 டெர்மினேட் பண்ணும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, EBS டெலீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன பண்ணணும்னா, இப்ப say yes, right? If I say no, ஒரு நிமிஷம், snapshot, volume type, IOPS, okay. No, 1 minute. Yes, இங்க டிஃபால்ட்டாவே வால்யூம் 1ல என்ன தெரியுமா ஆயிருக்கும், delete on termination yes ன்னு செலக்ட் ஆயிட்டு இருக்கும். டிஃபால்ட்டாவே என்ன ஆயிட்டு இருக்கும், delete on termination yes ன்னு செலக்ட் ஆயிட்டு இருக்கும். ஒருவேளை நீங்க இங்க நோன்னு கொடுத்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. மத்த வால்யூம் டைப்லாம் கிரியேட் பண்ணும்போது பாருங்களேன், add new volume அப்படி நான் கிரியேட் பண்றேன். இங்க என்ன வந்திருக்கு, delete on termination no வந்திருக்கு. திருப்பியும் add new volume, 4th வால்யூம் கூட கிரியேட் பண்ணலாம். எத்தனை வால்யூம் கிரியேட் பண்ணா delete on termination no தான் இருந்திருக்கும். ஆனா first time நீங்க EC2 கிரியேட் பண்ணும்போது, see, 1 second I will show you. See, when I click on this launch instance, இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல அட்வான்ஸ்ட கிளிக் பண்றேன். வால்யூம் 1 கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்களேன். டிஃபால்ட்டாவே என்ன இருக்கு பாருங்க, எஸ் தான் இருக்கு. அதனாலதான் EC2 டெலீட் பண்ணும்போது இந்த வால்யூம் என்ன ஆயிடுது, டெலீட் ஆயிடுது. அப்போ உங்களுக்கு வேண்டாம் நீங்க நினைச்சா நீங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கணும், நோடு செலக்ட் பண்ணிக்கணும். Are you clear guys? எஸ் தினேஷ். அப்போ ஆட் ஆன் கொடுக்கும்போது மட்டும் அது நோ ஆப்ஷன் இருக்கும், வேணும்னா எஸ் மாத்திக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நார்மல் வால்யூம்ல போகும்போது delete on termination டிஃபால்ட்டா எஸ் செலக்ட் ஆயிட்டு இருக்கு. If you don't want to lose that particular data, you have to select it as a no. ஓகே ஓகே. அப்போ AWS பயன்படுத்துற ஸ்டோரேஜ் EBS தான். ஞாபகம், it is a persistent only, no need to worry. But இங்க மட்டும் you just need to remember. Clear? சொல்லுங்க பார்க்கலாம், இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கானே? உங்களுக்கு எது டவுட் இல்லைன்னா we'll see tomorrow. Any question?
இப்ப அந்த இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் பண்ணும்போது அது பண்ண எப்படின்னா இப்போ யாராவது வந்து தப்பா பண்றாங்கன்னா அது பண்ணக்கூடாது. EC2 terminate ரியல் ஆகும். டைம்ல நீங்க டெர்மினேட்டே பண்ண மாட்டீங்க. பிராக்டிஸ்க்காக மட்டும் தான் நான் டெர்மினேட் பண்ணிட்டு இருக்கேன். ரியல் டைம்ல நீங்க ஒரு சர்வரை போய் டெர்மினேட் பண்ணுவீங்களா? எந்த காரணத்துக்கு நீங்க டெர்மினேட் பண்ண மாட்டீங்க. EC2 ஸ்டாப் தான் So பண்ணுவீங்க. அதுக்கு ஏதாவது நம்ம ரூல்ஸ் இல்லைங்க, நீங்க வேலிட் யூசரா இருந்தா மட்டும் தான் உங்களால டெர்மினேட் பண்ண முடியும். உங்களுக்கு ஈவன் ரியல் டைம்ல EC2 நீங்க டெர்மினேட் பண்ணாலும் டெர்மினேட் ஆகாது. they made some rules and all. அந்த ரூல்ஸ் நம்ம இப்போ பிராக்டிஸ்லயே அது பண்ணலாம்ல சார்? பண்ணலாம். நம்ம EC2 போய் சில சேஞ்சஸ் பண்ணலாம். we can configure பண்ணா நம்மளால EC2 டெர்மினேட் பண்ண முடியாது, போகும். but I'm not sure with that. I will check and let you know. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரியல் டைம்ல EC2 டெர்மினேட்லாம் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. EC2 ஜஸ்ட் ஸ்டாப் தான் பண்ணுவீங்க. நீடு இருந்தா அதுவும் எல்லா டைமும் ஸ்டாப்பும் பண்ண மாட்டீங்க. EC2 ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்ப EC2 வந்து ரியல் டைம்ல டிஃபால்ட்டா அவங்க வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டெலீட் பண்ண EC2லாம் கான்ஃபிகர் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நீங்க ஒர்க் தான் பண்ணுவீங்க. அந்த EC2க்கு மேல போயிட்டு ஒர்க் தான் பண்ணுவீங்க. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதோ இல்ல ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் பண்றதோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ் பண்றதோ அந்த கைண்ட் ஆஃப் டாஸ்க் தான் பண்ணுவீங்களே தவிர EC2ல எப்பவுமே ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே ஓகே தினேஷ். அண்ட் ஆட் ஆன் கொடுக்கும்போது அந்த வால்யூம் வந்து டெலீட் ஆகாது. ஏன்னா டிஃபால்ட்டாவே அங்க நோ இருக்கு. நம்ம அப்படி டெலீட் ஆனோம்னா எஸ் மாத்திக்கலாம். டெலீட் அதாவது இன் டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் இருக்கிற வால்யூம் வந்து எஸ் ன்னு இருக்கும். அதனால அந்த செகண்ட் ஒன் சொல்றேன், ஆட் ஆன்ல எல்லாமே வந்து டிஃபால்ட்டாவே நோ தான் இருக்கும். ஓகே ஓகே. அது எஸ் ன்னு வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் டெலீட் பண்ணிக்கலாம். பட் அது மாதிரி பண்ண கூடாது ரியல் டைம்ல. நம்ம இங்க பிராக்டிஸ்க்கு பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ரியல் டைம்ல பண்ணக்கூடாது. ரியல் டைம்ல எப்பவுமே உங்ககிட்ட என்ன இருக்கணும், அந்த டேட்டா இருக்கணும். உங்க மிஷின் ஃபெயில் ஆனா கூட டேட்டாவை நீங்க எடுக்கணும்ல, அதுக்காக. ஓகே ஓகே. வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா? இல்ல நாளைக்கு பார்க்கலாமா? Fine. Thank you, Dinesh. Thank you. We'll see tomorrow. Thank you. Bye. Thank you.